ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே அதிகாலை 5 மணிக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 2 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 5 மணிக்குள்ளேயே டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க. மேபி நாளையிலிருந்து இந்த கூட்டம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு எல்லாமே ஒரு சேர வந்த காரணத்தினால திருமலையில் நிறைய பக்தர்கள் கூட்டம் இருந்தது. அதனாலேயே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே கொடுத்து முடிக்கப்பட்டு இருந்துச்சு. மேபி இந்த கூட்டம் நாளை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலையுமே கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நல்ல கூட்டம். அங்கேயும் காலையில் 6 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 7-7:30 கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. இன்னைக்குமே ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நிறைய பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காலையில் 7:30 மணிக்கெல்லாம் இந்த டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 81,057. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 27,913. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.8 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 18 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த தரிசனம் நேரமானது நாளையிலிருந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளை மறுநாள் புதன்கிழமை ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. ராமநவமியை முன்னிட்டு திருமலையில் ஏப்ரல் 17ஆம் தேதி காலையில் 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் திருமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரங்கநாயக்குல மண்டபத்தில் சீதாதேவி, லக்ஷ்மணர், ஸ்ரீராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். அன்றைய நாள் ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 6:30 மணி தொடங்கி 8 மணிக்குள்ள ஸ்ரீராமர் ஹனுமந்த வாகன சேவையில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஈவினிங் மாட வீதியில் நடக்கக்கூடிய ஹனுமந்த வாகன சேவை பார்க்கறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. ஈவினிங் 6:30 மணி தொடங்கி 8 மணி சமயத்துக்குள்ள ஏப்ரல் 17ஆம் தேதி நம்ம திருமலையில் இருக்கிறோம்னா ஹனுமந்த வாகன சேவை மாட வீதிகளில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஹனுமந்த வாகன சேவை முடிந்து ஸ்ரீராமர் கோவிலுக்கு திரும்பிய பிறகு ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு 9 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் ராமநவமி ஆஸ்தானம் பங்காரு வாக்கிலிக்குள்ளே நடக்கும். இது டிடிடி எம்ப்ளாயீஸ் முன்னிலையிலும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் முன்னிலையும் மட்டுமே நடக்கும். ஏகாந்தமாக நடக்கக்கூடியதுனால நாம் பார்க்க முடியாது. ஸோ ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை சஹஸ்ர தீப அலங்காரா சேவா மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மறுநாள் ஏப்ரல் 18ஆம் தேதி இரவு 8 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் பங்காரு வாக்கிலிக்குள்ள ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் நடக்கும். இதுவுமே ஏகாந்தமாக நடக்கும். நாம் யாருமே பார்க்க முடியாது. டிடிடி எம்ப்ளாயீஸ் மற்றும் டிடிடி அஃபீஷியல்ஸ் மற்றும் அர்ச்சகர்கள் முன்னிலையில் பட்டாபிஷேகம் நடக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.